கிளியரிங் ஸ்டப்ஸ் மாதிரி மொத்தமாக எடுத்த வீடியோ எல்லாத்தையும் வந்து நான் இப்போ தான் எடிட் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நாங்கள் 2 பேரும் வேளாங்கண்ணிக்கு போகிறப்ப எடுத்த விலாக் ஷார்ட்ஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு சீரீஸ் மாதிரி வரும். இது வந்து நாங்கள் நைட்டு கிளம்புனோம். ஒரு 11 o'clock 11:15 போல் சென்ட்ரல்லேருந்து வந்து பஸ் ஏறினோம். அங்கே போய் வந்து ரீச் ஆகுறப்போ டைம் என்னங்க? 3 மணிங்க விடிஞ்சிருச்சு. நாங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு காஃபிலாம் குடிச்சிட்டு பழைய வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகிறப்ப இந்த ஒரு மணல் இது இருக்கும், அது எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ அங்கே போயிட்டு நடந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். நானே ஒரு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு ஒரு 2 to 3 years இருக்கும். கல்யாணம் ஆன புதுசுலையோ எப்போயோ ஒரு டைம் போனது. நான் அதோடக்கப்புறம் வந்து இப்போ தான் போகிறேனே. பகல்லே வந்துட்டு போயிட்டு வேளாங்கண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மிட் நைட்டில் போய் பார்க்குறப்போ சீரியஸாக அவ்வளோ அப்படியே அமைதியாக மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் சர்ச் எல்லாம் வந்து பூட்டி இருந்துச்சு, நம்ம போய் உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு அந்த வெளியே போகிறப்போ வந்து பார்க்குறது தான். அவ்வளோ சைலண்ட்டாக இருந்துச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். எனக்கு ரொம்ப வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வர கிளிப்பிங்ஸ்லாம் ஒரு 5 o'clock 5:30க்கு அப்புறம் எடுத்தது. என்ன நாங்கள் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலையில் வந்துட்டு சர்ச்சுக்கு போய்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு மாஸ் அட்டன் பண்ணோம். மாஸ் வந்துட்டு ஒரு 6 o'clock நினைக்கிறேன், 5:30க்கு இருந்துச்சு ஃபஸ்ட் மாஸு. அது போய்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து போயிட்டு மொட்டடிக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே போய்ட்டு இந்த டோக்கன்லாம் வந்துட்டு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ப்ராசஸ்லாம் வந்துட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லாக இந்த மொட்டடிக்கிற ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிச்சுட்டு நான் நினச்சேன் எப்படியும் மொட்டடிக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகிடும், செம்ம ரஷ்ஷாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா நாங்கள் சண்டே வேறு வந்துட்டு போயிருந்தோமா, செம்ம ரஷ்ஷாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு 20 to 25 minutesலேயே வந்துட்டு அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நேராக வந்துட்டு எங்கே போனோம் அப்படின்னா பீச்சுக்கு போகணுன்னு வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு மாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் மொட்டை அடித்து திரும்ப வந்துட்டு பீச்சுக்கு போனோம். நான் வந்துட்டு பீச்சை பார்த்தே ஒரு 4 to 5 years இருக்கு. ஏன்னா நான் சென்னைக்கு போனப்போ தான் வந்துட்டு பீச்செல்லாம் போய் பார்த்தது. இடையில நான் எங்கேயுமே போவே இல்லை. பீச்லேயுமே எங்கேயுமே பெருசாக அவ்வளோ ஒன்றும் ரஷ்ஷெல்லாம் இல்லை. நான் வந்து நிறைய ரஷ்ஷன் எதிர்பார்த்தேன். செம்ம ரஷ்ஷாக இருக்க போது, எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு வந்து ஸ்பேஷியலாக இருந்துச்சு. ஸோ பீச்சுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் வந்து அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு இடத்துக்கு வந்து வெளியே போகிறப்போ வந்து எப்படி இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இந்த பீச் போகிறப்ப அந்த வேவ்ஸோட சவுண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு இந்த நைட்டில் போகிறது நல்லாயிருக்கும், ஆனால் மார்னிங்கில் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பீச் போயிட்டு கொஞ்சம் நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ரெஃப்ரெஷ் ஆகி இந்த சைடில் இந்த ஷாப்லாம் இருக்கும்ல, கடைங்கள்லாம், அங்கே போய்ட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தோம் ஏதாச்சும் வாங்க முடியுமா அப்படின்னு